காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காம் பகுதியில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சென்ற சுற்றுலா பயணிகள் சுமார் 26 பேர்கள் பாகிஸ்தானால் பயிற்சி பெற்று அந்த எல்லையில் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் கொடூரமான சம்பவம். இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து காஷ்மீரத்துக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய கோரிக்கை மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோரிக்கை ஆக இருக்கின்ற காஷ்மீர் அமைதியான மாநிலமாக இருக்கிறது என்பதை நம்பி சுற்றுலா பயணிகள் கணிசமாக காஷ்மீருக்கு சென்ற சமயத்தில் இந்த சம்பவம் அனந்தநாக் மாவட்டம் பகல்காம் பகுதியில் நடந்திருக்கிறது. மாலை 3 மணி அளவில் அப்பாவி மக்கள் பட்டப்பகலிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகளால். இது கண்டனத்துக்குரியது. இந்தியா மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற நாடு என்று பல நாடுகள் பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அகில இந்திய அளவில் பிரதமர் மோடிக்கும் மத்திய அரசுக்கும் நிபந்தனையின்ற ஆதரவை கொடுத்து நாட்டில் இதுபோன்ற துயர சம்பவங்கள், தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுது அரசியலை அப்பால் எடுத்து வைத்துவிட்டு நாடு முக்கியம் என்ற நிலையிலே அவர்கள் ஒற்றுமையாக மத்திய அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இது மிகவும் பாராட்டத்தக்கது. இந்திய நாட்டு மக்களுடைய ஒற்றுமையை இது பிரதிபலிக்கிறது. ஆனால் நாம் அனைவரும் மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்கின்ற அந்த தருணத்தில் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் இந்த பகல்காம் பகுதியில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும், பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கண்டித்து நம் நாடு ஒற்றுமையாக இருந்து அதை முறியடிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். அந்த கூட்டத்தை மாண்புமிகு ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். இது நாட்டினுடைய முக்கியமான நிகழ்வு. அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தீவிரவாத நாடாக இருக்கின்ற பாகிஸ்தானை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுகின்ற காலத்தில் பிரதமர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்து இந்த நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டிய பிரதமர் பீகார் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இது அனைத்து மக்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறது. இந்த நாடு தீவிரவாதத்தை எதிர்க்கின்ற இந்த நேரத்தில் பிரதமர் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தலைமையேற்று இந்திய நாட்டு மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்தியாவை பாதுகாப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்ற குரலை பிரதமர் ஒலித்திருக்க வேண்டும். அதில் அவர் தவறிவிட்டார். அப்படி இருந்தாலும் கூட இந்த நாட்டு ஒற்றுமைக்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து உயிரிழந்த 26
சுற்றுலா பயணிகளுக்கு அஞ்சலி செலுத்துவது மட்டுமல்லாமல் மத்திய அரசுக்கு எந்தவித நிபந்தனையுமின்றி ஆதரவு அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் மரியாதைக்குரிய ஆர்.என். ரவி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி நிலை வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பற்றியும் தமிழ்நாடு நிர்வாகத்தையும் சாடி பேசியிருக்கிறார். இது நமக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறது. ஆளுநர் அவர்களுக்கு உள்ள அதிகாரத்தை அவர் முறையாக செலுத்தாமல், அதை கடைபிடிக்காமல், மாநில அரசுக்கு தொடர்ந்து அவர் கொடுத்து வந்த தொல்லைகளை நாம் தினமும் பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு செயல்பட விடாமல் முடக்குகின்ற வேலையை ஆர்.என். ரவி அவர்கள் செய்துவிட்டு அவர் எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறார். உச்சநீதிமன்றமானது ஆர்.என். ரவி அவர்கள் 10 மசோதாக்கள் சென்னை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவைகளை காரணமின்றி 2 ஆண்டு காலம் நிறுத்தி வைத்தது செல்லாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே வந்த தீர்ப்பிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயற்றிய சட்டங்களை நிறுத்துவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல் நீதிமன்றமே அந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருப்பது ஆளுநருக்கு நீதிமன்றம் கொடுத்த சவுக்கடி. உண்மையிலேயே ஆளுநர் அவர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர் என்றால் அவர் அன்றைய தினமே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அது இல்லாமல் முதலமைச்சர் தான் துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணைவேந்தர் மாநாட்டை நடத்திய பிறகு அதற்கு போட்டியாக ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் திரு தன்கர் அவர்களை அழைத்து அந்த கூட்டம் நடத்துவது எந்த விதத்தில் பொருந்தும்? அதை செய்துவிட்டு அவர் மாநில அரசை இங்கே எமர்ஜென்சி ஆட்சி நடக்கிறது என்று குறை கூறுவது என்பது கண்டனத்துக்குரியது. ஆளுநர் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று, அவருடைய செயலுக்கு தார்மீக பொறுப்பேற்று, அவருடைய சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் புதுச்சேரி மாநில அரசுக்கு நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது வெளியிலிருந்து பார்க்கும் எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதை பயன்படுத்தி ஆளுநர் அவர்களுக்கு பாஜக சாயத்தை பூசுவதற்கான வேலையை செய்கிறார்கள். துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனைவருக்கும் நடுநிலையானவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்குள்ள அதிகாரத்தை செலுத்த வேண்டியவர். எந்தவித அரசியல் கட்சியும் சார்ந்தவராக அவர் இருக்கக்கூடாது என்பது மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்களுக்கு தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் ஏற்கனவே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் துணைநிலை ஆளுநராக இருந்த பொழுது எப்படி அவர்கள் ராஜ்பவனை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அலுவலகமாக மாற்றி அந்த அம்மையாரை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் போல் செயல்பட வைத்தார்களோ
அந்த நிலை உருவாக்குவதற்கு ஆளுநர் அவர்கள், துணைநிலை ஆளுநர் அவர்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆளுநர் அவர்கள் விதிப்படி செயல்பட வேண்டும். பாரதிய ஜனதாவினுடைய அழுத்தத்திற்கு துணைநிலை ஆளுநர் துணை போகக்கூடாது. நடுநிலையாக இருந்து அவர் மாநில வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை ஊழல் சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த ஊழல் சம்பந்தமாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு குழு அமைத்து, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட அந்த குழுவில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் பல துறைகளில் நடைபெறும் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் இவைகளை கண்டுபிடித்து அதை மனுவாக தயார் செய்து மாண்புமிகு குடியரசுத் தலைவரை சந்தித்து அதை கொடுப்பதற்காக முடிவு செய்தோம். அந்த குழுவில் 29 பேர்கள் உறுப்பினர்கள். மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவருடைய தலைவர், நான் துணைத் தலைவர். அந்த குழுவுடைய முதல் கூட்டம் 3 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதில் உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன. ஆர்வத்தோடு உறுப்பினர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். தொடர்ந்து நான் 3 ஆண்டுகளாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் நடைபெறும் ஊழல்களை பட்டியலிட்டு கூறியிருக்கிறேன். அதற்கு முத்தாய்ப்பு வைத்ததைப் போல பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளர் கையும் களவுமாக லஞ்சம் வாங்கும்போது சிபிஐயால் பிடிபட்டிருக்கிறார். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த ஆட்சியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் 30% கமிஷன் என்று நான் தொடர்ந்து கூறி வந்தது போல இந்த ஆம்பூர் சாலையில் இப்பொழுது பாலங்கள் கட்டப்படுகின்றன. குறுக்கு பாலங்கள், அந்த வாய்க்காலுக்கு பாலங்கள் கட்டப்படுகின்றன. இதுவரை 6க்கு மேற்பட்ட பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாலங்கள் ஒருவருக்கே டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபரின் பெயர் குணா. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு நெருக்கமானவர். தேர்தலிலே அவருக்கு பணிபுரிந்தவர். அவருக்கு இதுபோன்ற பெரிய வேலைகள் செய்து அனுபவம் இல்லை. சிறிய சிறிய கால்வாய்கள் கட்டுவது போன்ற வேலைகள் செய்தவர். ஆனால் பெரிய பாலங்கள் கட்டுவதற்கான அனுபவம் அவருக்கு இல்லை. அதற்கான தகுதியும் அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் குணா அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டு இந்த பாலம் கட்டுவதிலே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஆட்சியில பொதுப்பணித்துறையை பொறுத்தவரையில இன்னொரு ஊழல் நடக்கிறது. நாமினேஷன் ஒர்க் என்று சொன்னால் சுமார் 10 லட்சம் 15 லட்சம் அளவிற்கு சிறிய சிறிய வேலைகளை செய்ய வேண்டும். குறிப்பாக சாலவங்கள் பழுதாகி இருந்தால் அதை சரி செய்வதற்கு, அது மட்டுமல்லாமல் சாலையில பள்ளங்கள் இருந்தால் அதை சரி போன்ற வேலைகளுக்கு கட்ட வேண்டும். அதற்கு அதிகாரம் தலைமை பொறியாளருக்கு உண்டு. 1 கோடி வரை அவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கலாம். ஆனால் இந்த ஆட்சியில் நாமினேஷன் ஒர்க் என்ற முறையில் பல கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுக்கப்பட்டு, நாமினேஷன் ஒர்க் கொடுக்கப்பட்டு, டெண்டர் கிடையாது, நாமினேஷன் கொடுக்கப்பட்டு அதில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது. 1 கோடி ரூபாய் வேலை என்று சொன்னால் அதில் 10 லட்சம் ரூபாய் கூட வேலை செய்யவில்லை. இது இன்னொரு ஊழல். இதுபோன்று பொதுப்பணித்துறையினுடைய ஊழல்களை பட்டியல் எடுத்திருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. கஞ்சா, போதைப் பொருட்கள் தாராளமாக நடமாடுகின்றன.
மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரெஸ்டோ பார்கள் வந்ததன் மூலமாக மாநிலத்தில் மக்கள் நிம்மதியாக தங்களுடைய வீடுகளில் தூங்க முடியவில்லை என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். அதில் மாநிலத்தை பொறுத்தவரையிலே நிலம் அபகரிப்பு, வீடுகள் அபகரிப்பு இவைகள் சர்வசாதாரணமாக நடந்து வருகின்றன. காவல்துறை இதற்கு துணை போகிறது. இந்த நில அபகரிப்பு, வீடு அபகரிப்பு வேலைகளில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் தலையிட்டிருக்கிறார்கள். அவருடைய தலையீடு இருக்கிறது. இதை தொடர் அது மட்டுமல்ல, பட்டப்பகலிலே வெட்டி கொல்லப்படுகிறார்கள். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. புதுச்சேரி மாநிலம் அனைத்து தரப்பு மக்களும், பெண்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை மாநிலத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் இந்த இரவு முழுவதும் ரெஸ்டோ பார் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு இடையூறு விளைவிப்பது, இன்னொரு புறம் நிலங்களை அபகரிப்பது, பூட்டியிருக்கிற வீடுகளை உடைத்து உள்ளே நுழைந்து ஆக்கிரமித்துக் கொள்வது போன்றவையெல்லாம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சியிலே சரளமாகிவிட்டது. இதை பலமுறை நான் வலியுறுத்தி கூறியிருக்கிறேன். குறிப்பாக ரவுடிகளுடைய நடமாட்டம் மிக அதிகமாகிவிட்டது. ரவுடிகள் எல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் தாராளமாக உலாவி வருகிறார்கள். காவல்துறை அலுவலகமானது கட்ட பஞ்சாயத்து அலுவலகமாக மாறிவிட்டது. குறிப்பாக சிவில் வழக்குகள் எல்லாம் காவல்துறை தலையிடுகிறது. காவல்துறையில் லஞ்சம் தாண்டவமாடுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டது என்று நான் கூறி வந்திருக்கிறேன். 26ஆம் தேதி இரவு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு உமாசங்கர் அவருடைய படுகொலை மிக கோரமான சம்பவம். அவர் இரவு ஒரு தொழிலதிபருக்கு மறுநாள் விழா கொண்டாடுவதற்காக அவர் இரவில் அங்கு இருக்கிற பேனர்களை பார்க்க சென்ற பொழுது ரவுடிகளால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த உமாசங்கர் அவர்களை பொறுத்தவரையில் சம்பவம் நடப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பு 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காவல்துறையினுடைய அந்த லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய வீட்டை ஒரு சில ரவுடிகள் நோட்டமிடுகிறார்கள், என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறை இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த ரவுடிகளை கைது செய்ய வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறார். ஆனால் அந்த புகார் சம்பந்தமாக லாஸ்பேட்டை காவல் நிலையமானது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அவர் மறுபடியும் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து அவர் கொடுத்த புகார் சம்பந்தமாக கேட்கும் பொழுது நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு இடையில் உமாசங்கருடைய தந்தை திரு காசிலிங்கம் அவர்களும் அவருடைய துணைவியாரும் அவருடைய மகளும் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை 4 முறை அவருடைய அலுவலகத்திலே சந்தித்து உமாசங்கருக்கு கொலை மிரட்டல் இருக்கிறது, ரவுடிகளை அவர் நோட்டம் விடுகிறார்கள், அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமியும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏற்கனவே திரு காசிலிங்கம் அவருடைய பையன் இறந்த உமாசங்கருக்கும் சாய் சரவண அமைச்சருடைய குடும்பத்திற்கும்
நிலத்தகராறு உண்டு. அது சம்பந்தமாக அந்த நிலத்தை அவர்கள் ஆக்கிரமிக்க வருகிறார்கள், சாய் சரவண குடும்பத்தினர் ஆக்கிரமிக்க வருகிறார்கள் என்று திரு காசிலிங்கம் அவர்கள் புகார் கொடுத்ததும் காவல் நிலையத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் 26ஆம் தேதி உமாசங்கர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை உமாசங்கர் கொடுத்த புகாரை ஏன் விசாரிக்கவில்லை? யார் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தது? எதனால் விசாரணை நடக்கவில்லை? ஏன் அந்த குற்றவாளிகள், அங்கே சுற்றி வந்தவர்கள், ரவுடிகள் கைது செய்யப்படவில்லை? அந்த ரவுடிகள் மீது லால்பேட்டை காவல்துறையானது நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த சம்பவம், அவருடைய இறப்பு சம்பவம் நடந்திருக்காது. இதிலிருந்து மிக தெளிவாக இது திட்டமிட்ட படுகொலை, இதில் அரசியல் பின்னணி இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. 3 காரணங்களை கூறுகிறார்கள். ஒன்று, அந்த சாமிப்பிள்ளை தோட்டத்திலே உள்ள ஒரு பார் சம்பந்தமான பிரச்சனை. இரண்டாவது, குயில் தோப்பு பிரச்சனை. மூன்றாவது, சாய் சரவணகுமார் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய நில சம்பந்தமான பிரச்சனை. எது இருந்தாலும் சரி, இந்த விசாரணையை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல்துறை விசாரணை செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. இதை நான் சொல்வதற்கு காரணம், தினத்தந்தி பேப்பர் எடுத்து, இதை நான் சொல்வதற்கு காரணம், இன்றைய தினம் எஸ்எஸ்பி கலைவாணன் அவர்கள் நேற்று பத்திரிகையிலே பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியிலே இந்த சம்பவம் சம்பந்தமாக, இன்னைய பேப்பர் எடுத்துனப்பா, சம்பவம் சம்பந்தமாக அவர் தன்னுடைய பேட்டியிலே கூறும் பொழுது இந்த 3 காரணங்களை கூறுகிறார். பார் சம்பந்தமான பிரச்சனை, நில சம்பந்தமான பிரச்சனை, குயில் தோப்பு சம்பந்தமான பிரச்சனை, 3 சொல்றார். சொல்லிவிட்டு முன்விரோதம் காரணமாக இது நடந்திருக்கிறது, இதில் அரசியல் பின்னணி எதுவும் இல்லை. சொல்றது யாரு? எஸ்எஸ்பி. எஸ்எஸ்பி சொல்றது காரணம் என்ன? விசாரணை இன்னும் முழுமையா முடியல, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. லால்பேட்டை காவல் நிலையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று அதை கோரிமேடு காவல் நிலையத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினர் எங்களுடைய இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் சிபிசிஐடிக்கு இதை மாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் காவல்துறையினுடைய பேட்டி நமக்கெல்லாம் அதிர்ச்சியை தருகிறது. காவல்துறையானது விசாரணை நடக்கிற சமயத்தில் சமயத்திலேயே இதில் அரசியல் பின்னணி இல்லை என்று எஸ்எஸ்பி கலைவாணன் அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? விசாரணை முழுமையா முடியல. என்ன சொல்றாரு? இந்த வழக்கில் தொடர்புடைய ரவுடிகள்
அவர் எஸ்எஸ்பி சொல்லியிருக்காரு. எஸ்எஸ்பி வந்து இதுல வந்து காவல்துறையோட தலையீடு இல்லைன்னு சொல்றது இருக்குது. நான் காட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பேப்பர்லயும் வந்து சொல்லியிருக்காரு, எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. இதிலிருந்து இந்த புதுச்சேரி மாநில காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை. புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இன்னொரு நண்பர், அதாவது இதை எதற்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த உமாசங்கரும் அவங்களுடைய அப்பாவும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க. காங்கிரஸ் கட்சியில் பல தேர்தலில் பணிபுரிந்தவர்கள். அதுக்கு பிறகு கட்சி மாறி போனாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு போன பிறகு இது போன்ற ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி ஒரு கொலை வில்லியனூர்ல ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார். அவர் வந்து உள்துறை அமைச்சருக்கு நெருக்கமா இருந்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு நெருக்கமா இருந்தார். அவர் பட்டப்பகல்ல இரவுல வெற்றி கொல்லப்பட்டார் எங்க வில்லியனூர்ல. அதாவது பாரதிய ஜனதா கட்சியில ரெண்டு விதம் நடக்குது. ஒன்னு, ரவுடிகள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாங்க புதுச்சேரி மாநிலத்தில், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தீவிரமா செயல்படுகிற வேட்பாளர் அளவில் வரவங்க வெட்டி கொல்லப்படுறாங்க பாரதிய ஜனதா ஆட்சியில், என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சியில். இது வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் நடந்து வருகிறது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்ப எதிர்கட்சிக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அப்புறம் பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இந்த புகார் கொடுத்தாங்க இல்லைங்களா? அதுக்கு பிறகு முதலமைச்சர் சந்திச்சு சொன்ன பிறகு முதலமைச்சர் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அது மட்டும் இல்லாம இந்த உமாசங்கரை பொறுத்த வரைக்கும் அவரு பல முறை காவல் நிலையத்தை அணுகி கேட்டிருக்கிறார், அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்படி செய்ததற்கு காரணம் இந்த படுகொலைக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கிறது. இதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் முக்கியமான புள்ளிகள் தலையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தலையீடின் காரணமாக காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த விசாரணையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணையை சிபிஐக்கு அனுப்பினாதான் பாரபட்சமின்றி விசாரணை நடத்த முடியும். உமாசங்கர் கொலையில யார் சம்பந்தப்பட்டாங்கன்னு இப்ப என்ன பண்றாங்க, ரவுடிகள் வச்சு அதை வந்து அந்த வழக்கை பூசி மழுப்ப பாக்குறாங்க. அரசியல் பின்னணி இல்லைன்னு சொல்லி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. இது வந்து இது மாதிரி சூழ்நிலை இருந்தா நம்முடைய மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே வெளியே நடமாட முடியாது. இந்த காவல்துறை இது மாதிரி பாரபட்சமா செயல்பட்டா மக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? சரி, ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் காவல்துறை என்ன செஞ்சது? காவல்துறை அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும். நமச்சிவாயம் அவர்கள் இந்த கொலைக்கு ஏற்கனவே சொன்னான், செந்தில்குமார் கொலைக்கு பதவி விலகணும்னு சொன்னான், இந்த கொலைக்கு பதவி விலகணும். காவல்துறை அமைச்சர் வந்து இது பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். அதாவது 4 நாள் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல எந்த நடவடிக்கையும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து காவல்துறை வந்து பாரபட்சமா செயல்படுற காரணத்தினால இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் அவர்கள் தலையிடணும். ஏன்னா ஆளுநர் வந்து நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரிகள் அழைச்சு பேசியிருக்காரு என்ற தகவல் எனக்கு வந்தது. ஆளுநர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எது? அதாவது நல சம்பந்தமான வழக்கு இருக்கு சார். அதுல வந்து வில்லியனூர் கேஸ் என்ன? வில்லியனூர் கேஸ் தான். இந்த தம்பியை பொறுத்தவரைக்கும் இவனும் சீட்டு கேட்டான் காங்கிரஸ்ல. எங்க கிட்ட சீட்டு கேட்டார் அந்த தம்பி. அந்த ஜான்குமார் சீட்டு கொடுக்கும்போது எங்கிட்ட வந்து கேட்டார், அவங்க அப்பாவும் கேட்டார் சீட்டு.
செந்தில்குமார் இவரு சார், இந்த தம்பி உமார் சங்கரும் அவங்க அப்பாவும் பை எலெக்ஷன் நடக்கும்போது ஜான்குமாருக்கு சீட்டு கொடுக்கும்போது அவங்க சீட்டு கேட்டாங்க என்கிட்ட. காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற சமயத்தில் அப்ப காங்கிரஸ்ல இருந்தாங்க அவங்க. அதனால யார் யார் பாரதிய ஜனதா கட்சியில மேல வராங்களோ, வேட்பாளர் வராங்களோ, அவங்களை திட்டமிட்டு கொலை செய்யறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு வர இதுல நிலத்தினுடைய பின்னணி பெரிய அளவில் இருக்கு. அந்த உமாசங்கர் அவங்க தகப்பனார் சொன்ன தகவல் படி தெரியாத அந்த இரவு சாவுக்கு போயிருந்தேன் நான். அப்ப சொல்லும் பொழுது அந்த கோயில் தோப்பு நிலத்தில் உமாசங்கர் அந்த பகுதியில் சாமிப்பிள்ளை தேட்டத்தில் வசிக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்காக எங்களுக்கு நிலம் வேணும், பள்ளிக்கூடம் கட்ட நிலம் வேணும்னு சொல்லி அங்க தகராறு பண்ணியிருக்காரு. 300 பேர் ஆட்சின்னு போய் அதுல அரசியல் பின்னணி இருக்குது, ஆட்சியாளருடைய பின்னணி இருக்குதுன்னு சொல்றேன். என்னங்க யாரு அரசியல் பின்னணி? ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம், ஆளுங்கட்சியினுடைய பின்னணி. இது சிபிஐக்கு போனாதான் யார் யார் பின்னணின்னு தெரியும். இல்லனா இந்த வழக்கை புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியே மூடி போய்விடுவார், உள்துறை அமைச்சரை முடிச்சுருவாங்க. ஏன்னா புதுச்சேரியில் அதிகப்படியா நிலம் வீடு அபகரிக்கிறது ஆளுங்கட்சியினர் தான். கிருமாம்பாக்கம் நிலத்து விவகாரம் உங்களுக்கு தெரியும். கிருமாம்பாக்கத்தில் ஒரு ஆளு தவறா குடியிருக்கிறான், உரிமையோடு குடியிருக்கிறான், அது வேற விஷயம். ஆனா அவனை காலி பண்ண வேண்டியது நீதிமன்றம் தான். அடியாட்களை அழிச்சும் போய் அந்த இடத்தை அவனை தூக்கி போட்டுட்டு காவல்துறை பின்னால நிக்குது, கூட நிக்குது காவல்துறை, ரவுடிகள் போய் காலி பண்றான். இது ஆட்சியா? இது காட்டாட்சி நடக்குது புதுச்சேரியில், ரவுடிகள் ஆட்சி நடக்குது. ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் ரங்கசாமி, ரவுடிகளை தூண்டி விடுற முதலமைச்சர் ரங்கசாமி. உள்துறை அமைச்சர் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளை உள்துறை அமைச்சரை வச்சுக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தில். மக்களை பத்தி கவலைப்படாத ஒருத்தரை வச்சிருக்கிறான். புதுச்சேரி மாநில மக்களுக்கு இவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இந்த மனங்கோய்த்து சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில இது போன்ற கோர சம்பவம் நடந்திருக்கா? காங்கிரஸ் ஆட்சியில இது போன்ற நில அபகரிப்பு, வீடு அபகரிப்பு வந்திருக்குது, அதிகமா வந்திருக்கா? ஏதோ 1-2 இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆட்சியாளரே நில அபகரிக்கிறான், வீடு அபகரிக்கிறான். இது போன்ற அதாவது இந்த குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற அரசு, குற்றவாளிகளை கையிலே வச்சிருக்கிற அரசு, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிற அரசு புதுச்சேரி மாநிலம் நடக்குது. கேட்போம் அவர்கிட்ட, எல்ஜி பார்ப்போம். கட்சி தலைவர் வந்த பிறகு மனு கொடுப்போம். போய் யாரா இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், நியாயம் வரணும், மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். இல்லன்னா புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு காட்டாட்சி நடக்கும். சாதாரண இப்ப நாளைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. நான் காலைல சைக்கிள் போறேன், என்ன எவன் வெட்டுறான்னு யாருக்கு தெரியும்? ரங்கசாமி ஆட்சியில ரங்கசாமியே பழி உணர்ச்சியோடு அவரே கூட ஆட வச்சு வெட்டலாம். ஏன் சார் என்ன வெட்டுறதை பத்தி நான் கவலைப்படல. நான் வெடிகுண்ட பார்த்தாலும் என் வீட்டுல என் தீவிரவாதிகள் வெடிகுண்டு என் வீட்டுல இருந்தது பார்த்தேன் நான். அதே போல இவங்களுடைய அப்ப சொன்னானுங்க, நாராயணசாமி இவரே குண்டு வச்சுக்கிறார் அவர் வீட்டுல சொன்னானு இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் பாஜகவும். ஆனால் தீர்ப்பு வந்தது, அந்த 8 பேர் 6 பேர் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயில இருக்கிறாங்க. எவ்வளவு ஃப்ராடு பசங்க பாருங்க இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க. யாருப்பா? ரங்கசாமி. அவர் நாற்காலி ஓடுனா அவர் எதுவும் செய்வார், என்ன செய்ய மாட்டாரா? எனக்கு என்ன விதி விலக்கா? நன்றி சார். அடுத்தது சும்மா இருக்க மாட்டேன் பொழுது நீ. ஐயா இது ஒண்ணு ஒன்னா தான் கொடுக்கணும். இருக்கிறத ஒரே நாள்ல முடிச்சிட்டாக்கா